ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் ஹீரோனி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்னோட ஃபியான்சி ஹீரோனி தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது வரைக்கும் பார்த்துருப்பா, அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. அங்கேருந்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு போக காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனியும் ஃபோன் எடுத்து அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் மேனேஜருமே திருட்டு முழிக்க இது ஹீரோனியுமே பார்த்துறா. அப்போ இவன் தான் ஏதோ ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிடுறா. சொல்ல போனால் ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான். ஏன்னா இவனுக்கு ஒரு ஃபியான்சி இருக்குன்னு தெரிஞ்சா யாருமே என் பொண்ணு கெட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்கல்ல. அதுக்காக தான் இப்படி இந்த வீடியோலாம் பரப்பி விட்டுருக்கான். ஸோ ஹீரோனிக்குமே இது தெரிஞ்சிட்டுல. ஸோ ஹீரோ போட்டு நல்லா திட்டுறா. உனக்கு என்னப்பா, நீ பணக்காரன், என்னதான் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி திட்டிட்டு வர. சரி என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்ல ஹீரோனிக்கு கோவம் வருது. ஏன்னா இவ ஃபியான்சியா நடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஒத்துக்கிட்டு இருப்பா. இப்போ இப்படி சொல்லும் போது கோவத்துல லேப்டாப் பேக்கெல்லாம் தூக்கி எறிய போக ஹீரோவும் இது இவ்வளவு காசு அது அவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோனியும் அதை கீழே வச்சுட்டு லைட்டா உன் காரை டேமேஜ் பண்ணதுக்கு என்னோட ஹோல் லைஃப் உனக்கு தர முடியாது அப்படி சொல்லிட்டு கோவத்திலே வண்டி விட்டு இறங்குறா. தென் ஹீரோமே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நீ மொத்தமா 11 மில்லியன் தரணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு டாக்குமெண்ட்டும் ஹீரோ எடுத்து கொடுக்குறான். அது என்ன டாக்குமெண்ட்னா, இவங்க ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்றாங்க சொன்னேன் தெரியுமா, அந்த ஸ்கூலுக்குள்ளேயே அந்த பத்திரத்தை அடமானம் வச்சுதான் இவங்க அப்பா காசுலாம் வாங்கியிருக்காங்க 10 மில்லியன். ஸோ மொத்தமா சேர்த்து 11 மில்லியன் தரணும்னு சொல்ல அவளும் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இது உண்மைதான், நாம அப்போ இவங்கிட்ட சரணடைஞ்சிருவோம் நல்ல பிள்ளையட்டும் அப்படி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு பாஸ் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. தென் சீனை கட் பண்ணா ஹீரோவோ ஹீரோனியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோனியும் ஒரு படியாக ஆடிட்டு நடந்து வந்து டேபிள் மேலே கால் வச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றா. ஹீரோவோ இவ பண்றதை பார்த்து சிரிச்சுட்டு நிற்கா. அப்பாவோ எதுக்கு வீட்டுக்குள்ளே இவளை கூப்பிட்டு வரான்னு டென்ஷன்லேயே கேட்குறாங்க. உடனே ஸ்டெப் மதரோ ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாங்களாமா, இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க ரிச்சா இருப்பாங்கல்ல, அவங்கள தான் மடக்க நினைப்பாங்க அப்படி இப்படின்னு ஹீரோனியை கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஹீரோவோ நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க போல, எங்க அப்பாவை மேரேஜ் பண்ணும்போது உங்க பையனுக்கு 14 வயசு. ஸோ நீங்களும் பணத்துக்காக தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறான். பக்கோ வந்து நீ இந்த பொண்ணை மட்டும் மேரேஜ் பண்ணா நாளிலிருந்து சிஓ பதவியிலேருந்து விலகிருந்து சொல்ல ஹீரோவும் இதுக்கு பெரிய ரியாக்ஷன்லாம் பண்ணல. சரி ஓகே சொல்லிட்டு ஹீரோனி கூப்பிட்டு போக மறுபடியும் அப்பா திட்டிட்டு நீ வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உள்ள போக உடனே டோங்க ஹீரோனி கிட்ட வந்து கடலை போட்டுட்டு இருக்கான். அவெல்லாம் இப்போ சீவ கிடையாது, ஸோ நான் தான் சீவோ, என் கூட வந்துரு அப்படி சொல்லிட்டு சிரிக்கான். ஹீரோனியும் அவனை பங்கமாக கலாய்ச்சி விடுறா. நீயே ஃபர்ஸ்ட் அவங்க பையன் கிடையாது, தெண்டத்துக்கு ஒண்டி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இவங்கிட்ட பார்த்து இருந்துக்கோ அப்படி சொல்லி கை செய்களையே காமிச்சிட்டு ஹீரோனியும் சிரிச்சுட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் அவனோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறான். ஹீரோனிக்கு அவனோட ஷர்ட்டை எடுத்து கொடுத்துட்டு நீ இன்னைக்கு சோஃபால தான் தூங்குன்னு சொல்ல இவனுக்கு மனசாட்சியே இல்லையா, ஒரு பொண்ணை சோஃபால தூங்க சொல்றானு அப்படி மனசுக்குள்ளே திட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போக அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோனியை காப்பாற்றும் போது அடிபட்டு இருந்துச்சுல. ஸோ ஹீரோனியும் அதை பார்த்துட்டு அவன்கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு நான் போட்டு வரேன்னு சொல்லி அவன் ஊதி போட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி வருது போல. ஸோ நானே போட்டுக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவள கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கா. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரே ரூமுக்குள்ளே தூங்க போகிறாங்கல்ல. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் ஹீரோனியே தூங்கிட்டு இருக்க. ஹீரோவும் அப்போ தான் படுக்கையே போயிருப்பான். அதுக்குள்ளே சார்வண்ட கதவு வந்து தட்டிட்டு இருக்காங்க. இவங்களுமே முழிச்சுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியாக படுக்கிறத பார்த்துட்டு சும்மா தான் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி தெரிஞ்சா அங்கே போய் பற்ற வச்சிருவாங்கல்ல. ஸோ ஹீரோனியும் விறுவிறுன்னு பெட்டில் படுக்க வரும்போது பெட்ஷீட்டை தடுக்கி ஹீரோ மேலேயே விழுந்து அவனுக்கு கிஸ்ஸுமே கொடுத்துட்றா. தென் அந்த சர்வண்டும் உள்ள சூப் கொண்டு வர ஹீரோவை இதை பார்த்துட்டு மறுபடியும் ஹீரோனி இழுத்து பிடிச்சு கிஸ் கொடுக்குறான். சர்வண்டும் இதை பார்த்துட்டு சாரி கேட்டுட்டு வெளியே இன்னொரு சர்வெண்ட் கிட்ட போய் உள்ள நடந்ததெல்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஐயா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு ரெண்டு பேருமே போக உள்ள ஹீரோயின்லாம் நார்மலா ஆகி ரொம்ப ஆக்வர்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோமே கேக்குறான், உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், எதுக்கு கீழே விழுந்தா ஏதாவது பிளான் போட்டிருக்கியான்னு அவளை டீஸ் பண்ண. நான்லாம் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, வேகத்துல வரும்போது கீழே விழுந்தேன்னு சொல்ல ஹீரோவோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி வைக்கப்பட. ஹீரோனியும் உண்மையாவா, உனக்கு 29 வயசு ஆகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு ஏதாவது நோய் இருக்கா, அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கியோ அப்படி சொல்லி கேட்குறா.
உடனே ஹீரோவும் ஹீரோனி மறுபடியும் இழுத்து போட்டு வேணா டெஸ்ட் பண்ணி பாப்போமா ஏதாவது நோய் இருக்கான்னு சொல்லி அவளை பயமுறுத்துறான். அவளும் ஐயோ உங்களுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டு தூங்க வந்துடுறா. ஹீரோவும் ஹீரோனி பயப்படுறதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஹீரோனி மேல கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் இவனுக்கு ஃபீலிங்லாம் வருது போல. தென் அடுத்த நாள் மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து ஒர்க்கை பத்தி தான் பேசுறாங்க. ஹீரோவும் சொல்றான் அப்பாவே என்ன வந்து கூப்பிடுவாங்க பாரு அப்படி சொல்லிட்டு, பட் அதுக்குள்ள டோங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க வெளியே ஸ்டெப் மதர் அண்ட் அப்பா கிட்ட அவங்க மேனேஜரும் வந்து பேசுறாங்க. இப்படி நீங்க ஹீரோவை சீவ பதவியில இருந்து தூக்கிட்டீங்களா, டோங்க வேற அதுல வச்சிருக்கீங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கான், அப்படி கல்வி ஊத்துறாங்கன்னு ஈரோப்ல இருந்து சொன்னாங்கன்னு சொல்ல. அப்படியே போனா நம்ம டீல்லாம் ஈரோப்ல கேன்சல் ஆகிறோம், நம்ம கம்பெனியோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஸ்டெப் மதரும் எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் இருக்கு, அப்படியே அவன் மேல பழிய தூக்கி போட அப்பாவுக்கு கோவம் வந்து பேசாம இரு ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணிட்டு வான்னு திட்டி விட அங்க இருந்து ஹீரோ ரூமுக்கு தான் வராங்க. இவங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோனியும் ஹீரோ மாடி மேல போய் உட்கார்ந்து அவனை கொஞ்சிட்டு இருக்க. ஸ்டெப் மதரும் உள்ள வந்து நீ ஒர்க்குக்கு திரும்புவான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒண்ணு சொல்றாங்க இவனுக்கு ஏதோ ஒரு வீடு உண்டு போல, சோ அதுக்கான பத்திரம் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டு உன்னை நம்பிதான் தந்திருக்கிறேன், எந்த தப்பான விஷயமே அங்க போய் பண்ணிடாத அப்படி சொல்லி ஹீரோனி தான் மீன் பண்றாங்க. உங்க அப்பா கோவத்துக்கு மட்டும் நீ ஆளாகிறன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை சரி ஓகே நாளையில இருந்து நான் வேலைக்கு வரேன்னு சொல்ல அவங்களும் அங்கிருந்து போறாங்க. ஹீரோனியும் சூப்பர் உங்க ஸ்டெப் மதர் வாயாலேயே உங்களை ஒர்க்குக்கு வர வச்சுட்டீங்களே பரவாயில்லையே அப்படி பாராட்டிட்டு இருக்கா ஹீரோவை. உடனே ஹீரோவோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். ஹீரோனிக்குலாம் ஹார்ட் பீட்லாம் எகர ஆரம்பிக்குது. இவளுக்குமே ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறா இது எல்லாமே ஆக்டிங் தான், நீ மட்டும் ஓகே சொல்லிடாத மெங் மெங் அப்படி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ரெண்டு வில்லிகளும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்டெப் மதர் ஜெனி கிட்ட உங்க அப்பாவை மட்டும் நீ கன்வின்ஸ் பண்ணு, ஹீரோவை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன்னு அப்படியே அவளை உஸ்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனிலாம் கரெக்டான ஜோடியே கிடையாது ஹீரோக்கு, நீ தான் அவனுக்கு கரெக்டான ஜோடி அப்படி இப்படின்னு அவளை உஸ்பேத்தி விட அவளும் ஆமா ஆமா நான் தான் ரொம்ப அழகு, ஹீரோக்கு நான் தான் கரெக்டான ஜோடியா இருப்பேன் அப்படி அவளையே அவ பெருமையா பேசி சிரிச்சிட்டு இருக்கா. தென் அடுத்த நாள் ஹீரோனிய ஃப்ரெண்டு காரியை தான் பார்க்க வரா. அந்த நேரத்துல அப்பாவும் கால் பண்ண ஹீரோனிக்குலாம் சம பயம், ஏன்னா அவங்களுமே இந்த நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல. சோ அதான் சரி ஓகேன்னு இவளுமே அட்டென்ட் பண்றா. அப்பாவும் சரியான ரைட் விடுறாங்க. எங்க இருக்கா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து சேரு, ஒண்ணு விடாம என்கிட்ட எல்லாமே சொல்லணும் இல்லன்னா அவ்வளவுதான் மிரட்ட. ஹீரோனி சரி ஓகேன்னு சொல்லிட்டு வைக்க அப்போ ஹீரோ வந்து வீட்டுக்கு போகணும் வாரியா அப்படி சொல்லி கூப்பிட நான்லாம் வரல எங்க வீட்டுக்கு போகணும் சொல்ல ஹீரோ அப்போ சரி நானும் வரேன் உங்க வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்த செகண்டே ரெண்டு பேருமே கார்ல தான் வீட்டுக்கு போறாங்க. எதுக்கு ஹீரோ போறானா ஹீரோனிய மேரேஜ் பண்ண கேக்குறதுக்கு தான். சோ ஹீரோனி கிட்ட இத சொல்ல ஹீரோனியும் நீலாம் அங்க வர வேண்டாம், உன்னோட லுக்கே நல்லா இல்ல, சோ எங்க அப்பா திட்டுவாங்க, எங்க அப்பாவை பார்க்காம இப்படியே உங்க வீட்டுக்கு போன்னு சொல்ல ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட வேகத்துல கார் ஓட்டிட்டு போன்னு சொல்ல அவருமே சம வேகத்துல கார் ஓட்டிட்டு போக ஹீரோனியும் பயத்துல கத்திட்டு வேற. அப்படியே நமக்கு ஹீரோனி அப்பாவை தான் காமிக்காங்க. அவங்களும் கத்தி எல்லாம் வச்சு எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சொல்ல முடியாது, அவங்க சமைய அந்த கத்தியை வச்சு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோனியும் ஹீரோவுமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோனி இதை பார்த்துட்டு இப்ப மட்டும் இவனை அப்பா கிட்ட கூட்டு போனா கத்திய வச்சு வெட்டி போட்டுருவாங்க, என்ன பண்ணன்னு தெரியலன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா நீ ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ விட்டு போ அப்படி சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோ அதெல்லாம் கேட்ட மாதிரியே தெரியல. அப்படியே உள்ள போய் அப்பா கிட்ட பேச அப்பாவும் ஹீரோ பார்த்துட்டு சரியான கோபத்துல கேக்குறாங்க எதுக்கு நீ இங்க வந்திருக்கான்னு. உடனே அம்மாவும் வந்து கொஞ்சம் அமைதியாக்குறாங்க. அப்பாவை அப்படியே ஜூஸ் கொடுத்து அதில் உட்கார வைக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களையுமே போக சொல்லிடுறாங்க. சோ இவனுமே கொஞ்சம் கூட பயம் இல்லாம உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணி தாங்க நான் லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. உடனே அப்பாவோ உங்ககிட்ட நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம், அதனால என் பொண்ணெல்லாம் உனக்கு கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் அப்போ பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அதில் இன்னொரு ஃபியான்சி இருக்கிறதும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை பற்றி கேட்டுட்டு நீ பணக்காரன் உனக்கு ப்ராப்ளம்லாம் வராது, என் பொண்ணை தான் ட்ரோல் பண்ணிலாம் போடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஹீரோவோ நான் இனிமேல் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே என்னோட ஸ்டெப் மாதிரி பார்த்து வச்ச பொண்ணு, ஸோ எனக்கு அவளெல்லாம் பிடிக்காது, நான் ஹீரோனி மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறான். அது என்னன்னா 2 வீடு வாங்கி வச்சிருக்கானாமா. ஸோ அதை கொடுத்துட்டு இன்னுமே நான் தருவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். உடனே அப்பா
ஹீரோவுக்கு கோவம் வந்து என்னோட பொண்ணை காசு கொடுத்து வாங்க போறியோ அப்படி சொல்லி திட்டிட்டு என்னோட மருமகனா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அடுத்து ஹீரோனியை யார் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ஸ்கூலையுமே ரன் பண்ணணும்னு சொல்ல ஹீரோவோ மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் நான் கத்துக்கிறேன் அதுவும் உங்ககிட்ட இருந்து அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்பாவும் சரி ஓகே என் பொண்ணு கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணிருக்காளான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாம், சோ அதுக்காக 3 சேலஞ்ச் வைப்பேன், சோ அதுல நீ வின் பண்ணிட்டானா என் பொண்ணை கட்டி தரேன், இல்லன்னா நீ அப்படியே போயிடணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனியா அப்பா பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா என்ன சேலஞ்ச் தான் கொடுக்க போறாங்க தெரியலையே, அதுவும் கஷ்டமா தான் கொடுப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்க அந்த சேலஞ்சுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.